நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. என் கடவுளே, என் எதிரிகளினின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி பார்க்கிற பொழுது பாதுகாப்புக்காக ஏங்குகிற ஒருவருடைய குரல் என்று சொல்லலாம், அல்லது பாதுகாப்பினுடைய திருப்பாடல் என்று சொல்லலாம், பாதுகாப்பவரை நோக்கி நாம் ஜெபிக்கிற ஜெபம் என்று சொல்லலாம், பாதுகாப்பவரை பார்த்து நம்முடைய குமுறல் என்று சொல்லலாம். இப்படி எதை வேண்டுமென்றாலும் சேர்த்து சொல்லலாம். அது அனைத்தும் இந்த திருப்பாடலுக்கு ஒரு ஏற்ற ஒன்றாக இருக்கும். ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒரு சிக்கலில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற மனிதனுடைய வார்த்தைகள், அல்லது ஒரு தொந்தரவிலே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதருடைய வார்த்தைகளாக இன்றைய திருப்பாடலானது அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடலின் ஆசிரியரை பற்றி பார்க்கிற பொழுது தாவீது அரசராக இருக்கலாம், அல்லது வேறு யார் வேண்டும் என்றாலும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது. ஏன் தாவீது என்று சொல்லலாம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவருக்கு இருக்கிற சிக்கல்கள், அவருக்கு இருந்த தொந்தரவுகள் அனைத்தையும் இது வெளிப்படுத்துகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. பொறுமையாக வாசித்தோம் என்று சொன்னால் தாவீது அரசரை நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு அவர் பட்ட துன்பங்களை, கஷ்டங்களை, எப்படியெல்லாம் ஓடி ஒளிந்தார், என்னென்னவெல்லாம் செய்தார் என்பதையெல்லாம் பார்க்கிற பொழுது இது தெளிவாக பொருந்தும் என்பது இது தெளிவாகிறது. எனவே அந்த திருப்பாடலுக்கு அந்த அளவிற்கு ஒரு விருப்பப்பட்ட ஒரு திருப்பாடலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருப்பாடலாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது விடுவித்தருளும், பாதுகாத்தருளும் என்கிற இந்த இரண்டு வார்த்தைகளை பற்றி பார்க்கிற பொழுது நம்முடைய கடந்த காலம் சிறிய குழந்தையாக இருந்த பொழுது நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நம்முடைய அப்பா தோள் மேலே நம்ம சாய்ந்து தூங்கி கொண்டிருக்கிற பொழுது நாம் எப்படி ஒரு பாதுகாப்பாக இருந்திருப்போம், இது தெளிவாக விளங்குகிறது. அதுக்கும் மேலே நம்முடைய அப்பா தோள் மேலே உட்கார்ந்துட்டு எதையாவது ஒன்றை தூரத்தில் இருப்பதை பார்த்து கொண்டு நாம் நடந்து செல்கிறோம் என்று சொன்னால் அது எப்படி இருந்திருக்கும், எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கும், எந்த அளவுக்கு நம் தைரியமாக இருந்திருப்போம், எந்த அளவிற்கு நம் தொலைவில் இருக்கிறதை நாம் எட்டி குதிக்காம அருமையாக பார்த்திருப்போம் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லுகிறவர் வேறு யாரும் இருக்க முடியாது. எனவேதான் அந்த அளவிற்கு மிகவும் ஒரு பக்குவப்பட்ட மனிதருடைய ஒரு பாடலாக இருக்கிறது. இந்த திருப்பாடலை பாடியிருக்கிறவர் ஏன் இப்படி பாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த நில உரிமையாளர் தன்னுடைய நிலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குத்தகையை வாங்குவதற்காக, அந்த பலனை வாங்குவதற்காக எந்த அளவிற்கு அவர் மேற்கொண்டு வந்து செய்வாரோ அதை ஒரு தெளிவாக சுட்டி காட்டுகிற ஒரு பாடலாக இருக்குது. இன்னும் அதுக்கு மேலே ஒரு படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடன் கொடுத்தவர் இரக்கம் இல்லாமல் எப்படி அந்த வட்டியையும் கடனையும் சேர்த்து பிடுங்குவாரோ அதை வெளிப்படுத்துகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என்று கூட இந்த திருப்பாடலுக்கு நாம் தலைப்பு கொடுக்கலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த திருப்பாடலின் ஆசிரியர் கேட்கிறார், என்ன கேட்கிறார் என்று சொன்னால் வந்து பாரும் என்று சொல்லி, நீர்
என்னை எப்படி பார்க்கிறீரோ அதே போன்று எனக்கு துன்பம் கொடுக்கிறவர்களை, துயரம் கொடுக்கிறதை பார்த்து என்னை பாதுகாத்தலும் என்று சொல்லுகிற மாதிரி இருக்கிறது. ஆங்கிலத்திலே சொல்லுகிற பொழுது வாட்ச் என்கிற அந்த வார்த்தை வரும். மிக அருமையான வார்த்தை. கூர்ந்து நோக்கி பார்த்து கொண்டே இருப்பது, கண் அசராமல் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இஸ்ரவேலை காண்கிற தேவன் கண் அயர்வதும் இல்லை, கண் உறங்குவதும் இல்லை என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. ஏன் அப்படி அவர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, முழு நம்பிக்கை, இந்த கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையை அவர் வைத்திருக்கிறார். அவர் வெற்றி பெறுவார், நம்மை பாதுகாப்பார் என்கிற இந்த திருப்பாவுடைய ஆசிரியருடைய நம்பிக்கை தளர்ந்து போகவில்லை, வீண் போகவில்லை. அந்த வெற்றியை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆற்றலை பற்றி இவர் பேசுகிறார். ஆண்டவருடைய ஆற்றல் எந்த அளவிற்கு திறமையாக இருக்கிறது, ஆண்டவருடைய ஆற்றல் எந்த அளவிற்கு வெளிப்படுகிறது, ஆண்டவருடைய ஆற்றலை நம்மால் எந்த அளவிற்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது, ஆண்டவருடைய ஆற்றலை என்னால் எந்த அளவிற்கு தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை வெளிக்காட்டுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. நாம் எந்த தொந்தரவு இருந்தாலும், சிக்கல் இருந்தாலும் ஆண்டவர் பாதுகாக்க என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் வேத போதக சபைகளுக்கு வேதத்தை போதிக்க எங்களுக்கு உதவி செய்கின்ற ஆற்றலையும், அவர்கள் உதவி செய்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆமென்.